இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிராகன் ஃப்ரூட் பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட் வந்து நம்மளோட செடியிலருந்து கட்டிங்ஸ் எடுத்து, அதாவது அ நம்ம நம்மகிட்ட உயிரோட இருந்த பிளான்ட் வந்து தோட்டத்தில வச்சிருந்தோம். அத நம்மளால வளர்த்த முடியல. அந்த இடத்துல சென்டர்ல வச்சிருந்தோம். பில்லர் இல்ல அப்படின்ற காரணம் ஒண்ணு, தண்ணி வந்த காரணம் ஒண்ணு. அப்படிங்கும்போது கட் கட் பண்ணி அத எடுத்து அது செத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக நெறைய கவர்ல பேக் போட ஆரம்பிச்சோம். அதிலிருந்து ஒரு சிலத வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணியாச்சு. ஒரு சிலது சரி நம்ம சேல்க்கு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வெட்டி வேர், கொடி சம்மங்கி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம்ல, இதுவும் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிராகன் ஃப்ரூட்டும் வளர்த்த கட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சோம். அதாவது சேல்க்காக. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப இந்த சம்மர் தான் வந்து இந்த கேக்டஸ்க்கெல்லாம் ரொம்ப கரெக்டான மந்த் அப்படின்றதுனால நல்லா வளர ஆரம்பிச்சுருச்சு இந்த சம்மர்ல. இப்போ ரொம்ப லென்த்தா ஆயிடுச்சு. 3 ஸ்டெம் வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. இப்போ இத வந்து கண்டிப்பா சேல் குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா, அதோட ஹைட் வந்து ரொம்ப நீளமா இருக்கு. நம்ம இத டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா, எப்படியும் பிளான்ட் டேமேஜ் ஆகுறதுக்கு கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கு. அ இது இல்லாம அ சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் நம்மகிட்ட நெறைய இருக்கு. அது வேணா நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆனா, இத பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இது நமக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காகவே வச்சாச்சு. நம்மளோட லேண்ட் இன்னும் ப்ராசஸ் பண்ணல அப்படின்றனால, இத வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நேரா எடுத்து கட்டுவோம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு கட்டலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். இது 3 ஸ்டெம் வந்து ரொம்ப நீளமா இருக்கு அப்படின்றனால, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு குச்சிய வந்து அந்த பாட்டிங் கவர்ல வந்து இது பண்ணிட்டு, ஒண்ணொன்னா இத நேர் பண்ணி இதில கட்ட ஆரம்பிச்சோம். ஆல்ரெடி 2 கட்டியாச்சு. இப்போ 3வதும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ பிளான்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹைட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவுமே கீழ இருந்து அடியில வேர்கிட்ட இருந்து நல்லா நெறைய கொழுந்து வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸா, கவர் சைஸ் அப்படின்னு கேட்டா, ரோஜா செடி வந்து பெரிய கவர்ல குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த சைஸ் தான். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இத விட குட்டி கவர்ல கூட இந்த ஹைட்ல வந்துட்டுருக்கு. நம்மகிட்ட பிளான்ட்ஸ் டிராகன் ஃப்ரூட் வந்து அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.